சிக்கன செஞ்சு இப்படி பாட்டில்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா, 1 மந்த்துக்கு கெட்டு போகாது. ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல வேலைக்கு போறவங்கலாம் குடுத்து விட்டீங்கன்னா, அல்டிமேட்டா இருக்கும். சாதம், தோசை, இட்லி எல்லாத்தோடையும் வேற லெவல் காம்பினேஷனா இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்லயே கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அல்டிமேட்டான சிக்கன் பிக்கிள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? என்னோட ஃபேவரைட் இது. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் இன்கிரியன்ட்ஸ வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ரெசிபி டீட்டெயிலா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கேஜ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில வந்து கொஞ்சமா மிளகாத்தூளு, மஞ்சத்தூளு, உப்பு போட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. இத ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்த போட்டு டீஹைட்ரேட் பண்ணணும். ஒரு சொட்டு கூட ஆயிலோ, தண்ணியோ இல்லாம வெறும் சிக்கன மட்டும் ஒரு பாத்திரத்தில போட்டு நல்லா அடிகனமான பாத்திரத்த போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு அகைன் ட்ரை ஆகணும். ஒன்ஸ் இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல போட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிடுங்க. இப்ப ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ண போறோம். நல்லா டீப்பா ஃப்ரை பண்ணணும். அதாவது சிக்கன் சங்க்ஸ் எல்லாமே அப்படியே சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்க என்ன ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப இது கூட கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் ஊத்தி, இஞ்சியும், கார்லிக்கும் இருக்கக்கூடிய பேஸ்ட்ட போட்டு நல்லா வதக்கிடுங்க. தென் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறோம்ல, அந்த சிக்கனும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா, கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல, அந்த இதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ஆயிலோடயே சேர்த்து ஒரு கிளாஸ் பாட்டில்ல போட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.